வணக்கம். இது ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம். இன்று 10/9/2025 புதன்கிழமை. இன்றைய தினமும் தமிழர் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய உதயன், வலம்புரி, யாழ் தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது, முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை இன்று நீக்கம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும் சிறப்புரிமைகள் தொடர்பிலான சட்டவரைவின் மீதான விவாதம் வாக்கெடுப்பும் இன்று இடம்பெறவுள்ள நிலையில் அந்த சிறப்புரிமைகள் இன்றுடன் நீக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல உள்நாட்டு பொறிமுறையை ஏற்கவில்லை தமிழர்கள், கோடீஸ்வரன் எம்பி பதிலடி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. உள்நாட்டு பொறிமுறையை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் முற்றாக நிராகரிக்கிறார், எனவே வெளிநாட்டு பொறிமுறையை அரசாங்கம் ஏற்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் வலியுறுத்தி இருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அதேபோல உள்ளக பொறிமுறையில் எந்த மாற்றமும் இல்லை, அமைச்சர் நலிந்த திட்டவட்டம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் உள்ளக பொறிமுறை ஊடாகவே பொறுப்புக்கூறல் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அதேபோல புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகாரம் நீக்கம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. புதிய அரசியலமைப்பை இயற்றுவதற்குரிய பணிகள் இடம்பெறும் போதே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை நீக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் அவருடைய புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது. மனித உரிமை விவகாரம் அரசியல் ஆயுதம் அல்ல, அழுத்தங்களை அனுமதிக்க மாட்டோம், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. ஒரு நாட்டுக்கு அழுத்தம் வழங்குவதற்காக மனித உரிமைகள் விவகாரத்தை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் ஜெனீவாவில் நடைபெற்று வருகிறது. அந்த பேரவையில் நடைபெறும் நடைமுறைகள் வழிகாட்டல்களுக்கு அமைவாக உலக பொறிமுறைகள் ஊடாகவே தீர்வுகளை வழங்க முடியும். இந்த அழுத்தங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்ற மாதிரியாக அவர் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் இன்னும் ஒரு கட்டப்பட்ட செய்தி வெளியாக இருக்கிறது. ஒரு நாய்க்கு 600 ரூபாய் வீதம் கட்டாக்காலி பெண் நாய்களை பிடித்து தந்தால் சன்மானம். நல்லூர் பிரதேச சபை அறிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. நல்லூர் பிரதேச சபையின் பெண் நாய்களுக்கான இலவச கருத்தடை சிகிச்சை முகாமுக்கு சமூக நலன் நோக்கில் பெண் கட்டாக்காலி நாய்களை பிடித்து தருபவர்களுக்கு ஒரு நாய்க்கு 600 ரூபாய் வீதம் சன்மானம் வழங்கப்படும் என நல்லூர் பிரதேச சபை அறிவித்திருப்பதாக இந்த செய்தியில் வெளியாக இருக்கிறது. அதேபோல புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது. ஊழல் அரசுக்கு எதிராக நேபாளத்தில் கிளர்ச்சி, கவிழ்ந்தது ஆட்சி, நாடாளுமன்றம் தீக்கிரை, அமைச்சர்கள் மீது தாக்குதல் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. நேபாள அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக இளைஞர்கள் மேற்கொண்டு வந்த ஆர்ப்பாட்டம் நேற்று கலவரமாக மாறியதைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளின் முக்கிய இடங்கள் தீக்கிரையாக இருப்பதாகவும் ஜனாதிபதி, பிரதமர் போன்றவர்கள் பதவி விலகி இருப்பதாகவும் இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அதேபோல ஹெரோயின் வைத்திருந்த 4 இளைஞர்கள் கைது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் உடைமையில் வைத்திருந்த 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாண போலீசார் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இபிடிபியின் படுகொலைகளுக்கு சாட்சியம் சொல்வதற்கு தயார், முன்னாள் உறுப்பினர் தெரிவிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. தினமுரசு பத்திரிகையின் ஆசிரியர் அற்புதன், சட்டத்தரணி மகேஸ்வரி, ரூபவாகினி கூட்டுத்தாபன பணிப்பாளர் KS ராஜா உள்ளிட்ட பலரை இபிடிபியினரை படுகொலை செய்தனர். இந்த படுகொலைகள் தொடர்பில் சாட்சியம் சொல்வதற்கு தயார் என இபிடிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சதா என அழைக்கப்படும் சுப்பையா பொன்னையா தெரிவித்திருப்பதாக இந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. நேற்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம். கலட்டியில் வாழ்வட்டு ஒருவர் படுகாயம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இவைதான் உதயன் பத்திரிகையினுடைய இன்றைய முன்பக்க தலைப்புச் செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. அனைவரையும் உள்ளடக்கிய அதிகார பகிர்வு அவசியம், ஜெனீவாவில் இந்தியா வலியுறுத்து என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், மாகாண சபை தேர்தல் உடன் நடத்தப்பட வேண்டும், தமிழ் மக்களின் அபிலாசை மற்றும் கௌரவத்தை இந்தியா எப்போதும் வலியுறுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கிற போது, ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமானது. தொடக்க அமர்வில் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டாக் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பிலான அறிக்கை மீதான விவாதத்தில் கருத்துரைத்த இந்திய பிரதிநிதி 2009ஆம் ஆண்டு இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் நாட்டை மீள கட்டி எழுப்புவதற்கு, மக்களை மீள்குடியேற்றுவதற்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவு வழங்கி வந்ததாக சுட்டிக்காட்டினார். அதேவேளை இலங்கையின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தமிழ் மக்களின் அபிலாசைகளை, சமத்துவம், நீதி மற்றும் கௌரவத்தை இந்தியா எப்போதும் வலியுறுத்துவதாக தெரிவித்தார்.
நாட்டின் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துமாறும் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை மேற்கொள்ளுமாறும் வலியுறுத்தினார். மேலும் 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துமாறு வலியுறுத்தினார். அத்தோடு சகல தரப்பினரையும் உள்ளடக்கிய அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு மற்றும் நியாயமான நல்லிணக்க பொறிமுறை என்பன நிலையான அமைதிக்கு வழிகோலும் எனவும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இதேபோல கலட்டியில் வாழ்வெட்டு ஒருவர் படுகாயம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கலட்டி சந்தையில் நேற்று இடம்பெற்ற வாழ்வெட்டு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்திருப்பதாகவும் ஹயஸ் ரக வாகனத்தில் வந்த கும்பல் ஒன்று மோட்டார் சைக்கிளில் சென்று ஒருவரை இடைமறித்து இவ்வாறு தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மனித புதைகுழிகள் தொடர்பில் சர்வதேச தரத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டியது அவசியம். ஜெனீவா அமர்வில் பிரிட்டன் வலியுறுத்துகின்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழிகள் குறித்த விசாரணைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்ற நிலையில் சர்வதேச தரத்திலான விசாரணைகள் இதில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி பிரித்தானியா வலியுறுத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. சர்வதேச தரத்தின்படி குறித்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பிரித்தானியா வலியுறுத்தி இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் இலங்கை மனித உரிமைகள் நிலை குறித்து ஐக்கிய ராச்சியம் நேற்று ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில் மனித உரிமைகளுக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் எலியனோர் சாண்டர்ஸ் முன்வைத்தார். அதிலே ஐநா மனித உரிமைகள் பேரவை உயர்ஸ்தானிகர் அண்மைய இலங்கை விஜயம் மற்றும் அறிக்கைக்கு பிரித்தானியா தனது அறிக்கையில் தனது நன்றியை தெரிவித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இவ்வாறாக தொடர்கிறது இந்த செய்தி. ஆக ஜெனீவாவிலே இலங்கைக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நேபாள அரசுக்கு எதிராக போராட்டம், நேபாள பிரதமர் ஜனாதிபதி ராஜினாமா, ஆர்ப்பாட்டத்தில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு, நேபாள உயர்நீதிமன்றத்திற்கு தீ வைப்பு என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதேபோல நாய்களுக்கு இலவச கருத்தடை, கட்டாக்காலி நாய்களை பிடித்து தருபவர்களுக்கு ஒரு நாய்க்கு 600 ரூபாய் வீதம் சன்மானம், நல்லூர் பிரதேச சபை அறிவிப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஜெனீவாவில் இலங்கைக்கு 43 நாடுகள் ஆதரவு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஹெரோன் ஐஸ் போதைப் பொருளில் ஓடு யாழில் 4 கைது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அரசியலமைப்பு மூலம் நிறைவேற்றதிகார ஜனாதிபதி நீக்கப்படும், அமைச்சர் நடிந்த ஜெயதீச தெரிவிப்பு என்ற செய்தி இங்கேயும் வெளியாகி இருக்கிறது. இவைதான் வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் EPDP செய்த படுகொலைகள், செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுழிகளுடன் தொடர்பு உண்டு. பல ஊடகவியலாளர்களையும் EPDPயினரை தீர்த்து கட்டினர். புலிகள் மீது பழி விழுந்த கொலைகளையும் EPDPயை செய்தது. பட்டியலிட்டு வெளிப்படுத்திய டக்ளஸின் முன்னாள் சகா பொன்னையா என்ற செய்தி இங்கு பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கிறது. ஐஸ் ஹெரோயினுடன் யாழில் 4 கைது என்ற செய்தி இங்கும் இடம்பெற்றிருக்கிறது. சர்வதேச தலையீடு நிராகரிப்பு, தமிழர்களுக்கு பெரும் ஏமாற்றம், இலங்கை தமிழரசு கட்சி அறிக்கை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதாவது உள்நாட்டு பொறிமுறையூடாக தீர்வு, வெளிநாட்டு பொறிமுறையை ஏற்க முடியாது என அரசு தெரிவித்திருப்பது ஏமாற்றம் அளிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. மன்னார் காற்றாலை விவகாரத்திற்கு நீதி வழங்காவிடில் ஜனாதிபதி செயலகம் முன் முற்றுகை போர் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்டக்காரர்களால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் 38வது நாளாக தொடர்கின்ற இந்த போராட்டத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வண்ணார் பண்ணையில் இளைஞர் மீது கத்தை கூத்து, குண்டர்களை ஏவி விட்ட போலீஸ் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. வண்ணார் பண்ணை நொச்சியம்பதி பத்திரகாளி அம்பான் கோவில் அருகில் நேற்று முன்தினம் இரவு நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கலட்டி சந்தையில் வாழ்வெட்டு நேற்று நடந்தது. கோண்டாவில் இளைஞருக்கு காயம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோல மித்தனிய ஐஸ் விவகாரத்தில் ரவிராஜ் எம்பி கொலையில் கைதானவரை தேடும் போலீஸ் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. மெத்தனிய காரியமடைத்த பகுதியிலே இருக்கக்கூடிய வெற்று காணியில் புதைக்கப்பட்ட ரசாயன பொருட்களுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் சம்பத்தி விஜயராஜ் மற்றும் மனம்பேரி என்ற சந்தேக நபர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜ ரவிராஜனுடைய கொலையோடு தொடர்புபட்டவர்களாக அரசு தரப்பு தேடி வருவதாக சொல்லப்படுகிறது. பாதாள கும்பலுடன் தொடர்புபட்ட அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியல் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க திட்டம் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது. நிறைவேற்றதிகார முறை நீக்கப்படும், அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் இடம்பெறும் என குறிப்பிடப்பட்டிருப்பதாக நலிந்த ஜெயதீஸ் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மின் கட்டணம் 6.8 வீதமாக அதிகரிப்பு முன்மொழிந்தது மின்சார சபை என்ற செய்தியும் இங்கு வெளியாகியிருக்கிறது. இவைதான் யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் ஈழநாடு பத்திரிகைகளை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியிருக்கிறது. ஐநா தீர்மானத்தின் மீதான
வாக்கெடுப்பில் இருந்து விலக உள்ளது இலங்கை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. கொள்கை அளவில் வெளியக பொறிமுறைக்கு எதிரானது என்றாலும் சமரசமான அணுகுமுறை தேவை ஏற்பட்டால் சர்வதேச சமூகத்தின் தொழில்நுட்ப ஆதரவை ஏற்க தயார் என்ற செய்தி குறிப்பிடப்படுகிறது. இலங்கையின் பொறுப்புக்கூறல் மனித உரிமைகள் பிரச்சினைகள் தொடர்பில் ஒரு பொறிமுறையை கோரி பிரிட்டன் தலைமையிலான நாடுகளின் முக்கிய குழு இந்த மாத இறுதியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் அதன் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தை முன்வைக்கும் போது வாக்கெடுப்பு கோருவதில்லை என இலங்கை முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடா, மலாவி, மொன்டெனிகோ மற்றும் வடக்கு மசுடோ ஆகியவை முக்கிய குழுவில் உள்ள மற்ற உறுப்பு நாடுகளாகும். இலங்கை இந்த ஆண்டு ஒரு புதிய தீர்மானத்தை எதிர்கொள்கிறது. அரசாங்கத்தின் சார்பாக வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நேற்று முன்தினம் ஜெனீவாவுக்கு சென்றிருந்த நிலையில் இந்த செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதேபோல் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு அவசியம், மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துக இந்தியா இலங்கையிடம் வலியுறுத்துகின்ற செய்தி வெளியாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை பக்கச்சார்பின்றி நடக்க வேண்டும். இலங்கைக்கான ஆதரவாக பாகிஸ்தான், லாவோஸ், எத்ரியா போன்ற நாடுகள் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. உலக வங்கியிடம் $100 மில்லியன் கடன் பெறும் இலங்கை என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது. ஒருங்கிணைந்த கிராமப்புற அபிவிருத்தி மற்றும் காலனி நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நிதியளிப்பதற்காக உலக வங்கி குழுமத்திடமிருந்து $100 மில்லியன் கடன் பெற இலங்கை தீர்மானித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையின் மனித புதைகுழியில் சர்வதேச விசாரணை அவசியமானது. ஐநாவுக்கான பிரிட்டன் பிரதிநிதி குமார் ஐயர் ஜெனீவாவில் வலியுறுத்தல் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுழிகள் தொடர்பில் சர்வதேச தரத்திலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளுக்கான பிரிட்டனுடைய நிரந்தர பிரதிநிதி குமார் ஐயர் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. ஹெரோயின் போதைப்பொருளுடன் 4 யாழில் கைது என்ற செய்தி இங்கும் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கை பொறுப்பு குரலை உறுதி செய்வதில் பின்னடைவு என்ற செய்தியும் இங்கு வெளியாக இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு முறையாக காணி உறுதி வழங்க அரசிடம் கோருகிறார் ஸ்ரீதரன் எம்பி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. சட்டவிரோத மீன்பிடி செயற்பாடுகள் உடன் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ரவிகரன் எம்பி கோரிக்கை என்ற செய்தியும் வெளியாக இருக்கிறது. கேபி குறித்து பொன்சேகா வெளியிட்ட புதிய தகவல் என்றது ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. மலேசியா போலீசாரை கேபியை கைது செய்தனர் எனவும் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் வரை அவர் கேபி என்பது எமக்கு தெரியாது எனவும் முன்னாள் இராணுவ தளபதி பீட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. இவைதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க தலைப்புச் செய்திகளாக காணப்படுகிறது. நன்றி. இன்றைய தினமும் தமிழர் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய உதயன், வலம்புரி, யாழ் தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளினுடைய முன்பக்க செய்திகளை பார்த்திருக்கிறோம். வணக்கம்.